இப்போ ஹிண்டே இந்தியாவோட லைனப் பார்த்தோன்னா வந்து நிறைய கார்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கர். இப்போ அவங்களோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலாக வந்து அவங்களோட லைனப்பில் எண்டில் பார்த்தோன்னா ஒரு ஈவி இருக்குது, ஐயானிக் 5. நம்ம வந்து அதோட ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து 2023 ஆட்டோ எக்ஸ்போவில் பண்ணியிருந்தோம். அது ஒரு டெடிக்கேட்டட் இஜிஎம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவி பிளாட்ஃபார்மில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரெகுலர் கார்ஸை விடைக்கும் ஒரு ஈவி பிளாட்ஃபார்மில் பண்ணும்போது அது ப்ரீமியம் லக்ஸரி வித் அந்த ஈவியோட அந்த ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும். நம்ம அதோட ஃபுல் லென்த் ரிவ்யூவை இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கூட அந்த ஐயானிக் 5 இருக்குது, நம்ம சென்னையில் இருக்கிறோம். இதோட ஃபுல் லென்த் ரிவ்யூ நம்ம பார்ப்போம், இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா ஒரு பான் எலக்ட்ரிக் இல்லை டெடிக்கேட்டட் இவி பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். இது வந்து இஜிஎம்பின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் குளோபல் மாடுலார் பிளாட்ஃபார்ம். ஒரு காரை வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஐஸ் காரை வந்து ஈவியாக மாற்றும் போது ஒரு மேனுஃபேக்சருக்கு நிறைய கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஒரு மாடுலார் பிளாட்ஃபார்மாக பில்டு பண்ணணும்னா வந்து அது ஒரு பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த இஜிஎம்பி வந்து ஒரு 4 பில்லர்ஸ் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதோட மாடுலாரிட்டி. அது என்னென்னா, இப்போ இது பார்த்தோன்னா ஒரு எஸ்யூவி கிராஸ் ஓவர். இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து இதோட பேஸ் வந்து காமனாக இருக்கும், ஆனால் இந்த பாடி ஷேப்பை செதானாக மாற்ற முடியும், ஹேஷ்பேக்காக மாற்ற முடியும், எம்பிவியாக மாற்ற முடியும். அந்த மேனுஃபேக்சரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். கூட இதோட வீல் பேஸை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். வீல் பேஸ் ஆல்ட்ரேஷன் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பேட்டரி பேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும், அந்த சைஸை வந்து வேரி பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இது ஒரு ஆல் இன் ஒன் இவி பிளாட்ஃபார்மாக பார்க்கும்போது பேட்ரி, இன்வெர்ட்டர், மோட்டர், அந்த ரியர் வீல் டிரைவ், டிரான்ஸ்மிஷன் சொல்லி இதுக்காகவே அதோட டிசைன் இருக்கும். மெயினாக அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இதோட யூசபிலிட்டி நம்ம சொல்ல முடியும். யூசபிலிட்டியில் என்னென்னா, இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆல் ரவுண்டில் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் டனல் இருக்காது. அந்த ஃப்ளோரில் வந்து அந்த இஜிஎம்பி பிளாட்ஃபார்ம் இதுக்காக உருவாக்கப்பட்டதுனால அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் ஆகட்டும் எதுவும் இல்லாதனால ஃபுல்லாக உங்களோட யூசபிள் ஸ்பேஸை வந்து உங்களால் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். அடுத்த பில்லர் பார்த்தோன்னா ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி தான் மெயினாக இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கன்சர்ன் ஈவிஸை பொறுத்தவரை. அப்போ ஒரு பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான பாயிண்ட்ஸை பர்ஃபெக்டாக என்ஜினியரிங் டிசைனில் இருக்கிறதுனால ரிலையபிளாக இருக்குது. இப்போ இந்த காரோட கர்வ் வெயிட் பார்த்தோன்னா ஒரு 1910 கிலோகிராமில் இருக்கும். கிராஸ் வெயிட் நம்ம பார்க்கும்போது 2300 2400 கிலோகிராமில் இருக்குது. சேஃப்டி பார்த்தோன்னா 60+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லெவல் 2 ADASல 21 ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்கும். கூட பார்த்தோன்னா வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஆல் ரவுண்ட் டிஸ்க் பிரேக், 360 டிகிரி கேமரான்னு சொல்லி நமக்கு தேவையான எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். கான்செப்ட் 45ன்னு சொல்லி ஹிண்டே ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ண ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதோட எக்ஸ்ட்ரா டிசைன் இருக்கும். இதோட ஒரு ஸ்டைலிங்கை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, ஹிண்டேயோட ஃபஸ்ட்டு கார் பார்த்தோன்னா போனி வந்து ஒரு மசில் கார் மாதிரி இருக்கும். அந்த காரை பேஸ் பண்ணி தான் இதோட ஸ்டைலிங்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த காரை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸ்டீரியரில் ஒரு ஹைலைட்டாக தெரிகிறது இந்த பேராமெட்ரிக் பிக்சல், இந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டர், அதை சுற்றி இருக்கிற அந்த எல்இடி ஆக்சன் லைட்டிங். இது வந்து பார்த்தோன்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு எல்இடி பாராக இருக்கும். இதுலேயே அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இந்த போர்ஷன் பாருங்களேன், கனெக்டட் மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் பியானோ பிளாக், ஃப்ரண்டில் கேமரா இருக்கும். இந்த போர்ஷனில் எல்லாம் வந்து ஒரு லைட் பார் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு கிளாம்ஷெல் பானட் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் க்ரீஸோடு அப்படி கனெக்ட் ஆகுது. அந்த ஹூட் டிசைனே தனியாக தெரியுது. ஹிண்டேயோட லோகோ இந்த 2D டிசைன் இதில் இல்லை, நார்மல் லோகோ தான். ஃப்ரெண்டு பாருங்கள், ஒரு ஈவினால் ஏர் டேம் வந்து இங்கே ஃப்ரெண்டில் கிரில் எல்லாம் ஓப்பன் ஆகலாம். ஆனால் ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்னு சொல்லி இதை வச்சுருக்காங்க. இது இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னா இது அப்படி ஓப்பன் அப் ஆயிரும். அது நமக்கு ஏரோடைனமிக்ஸ் யூஸ் ஆகும். உள்ளே இருக்கிற பார்ட்ஸை வந்து கூல் பண்ணுறதுக்கான ஏர் வென்டிலேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட் பார் மாதிரி எல்இடி லைட்டிங் செட்டப் இருக்கும். ஃப்ரண்டில் வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் ஃப்ளஷ் ஃபிட்டாக கொடுத்துருப்பாங்க. சைட் டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். இந்த காரோட லெங்க் பார்த்தோன்னா 4635 மில்லிமீட்டர் லெங்க் இருக்கும். ஒரு 3000 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். இது ஒரு கிராஸ் ஓவர் ஷேப்பில் ஒரு ஏரோடைனாமிக் டிசைன் தீமில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு எஸ்யூவியோட ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல் இருக்குது. இந்த பேராமெட்ரிக் பிக்சல் அலாய் வீல்ஸை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20 இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 255/45 டயர்ஸ் இருக்கும். வீல் வெல் எல்லாம் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது. இந்த ஓவர் ஹேங் பார்த்தோன்னா நல்ல ப்ரொப்போர்ஷனேட்டாக தெரியுது. ஏன்னா இந்த லெங்க் எவ்வளோ கூடுதோ அவ்வளோ தூரம் கீழே பேட்டரி பேக்கை வைக்க முடியும். அப்போ வந்து ரேஞ்சை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த எஸ்யூவி ஃபீலுக்காக, கிராஸ் ஓவர் ஃபீலுக்காக இதில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் வந்து ஒரு ஸ்பின்னிங் மோஷனுக்காக இந்த கட் அவுட் போர்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஷட் லைன்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது. பேனல் கேப்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. ஒரு ஃப்ளஷ் ஃபிட்டான டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதில் வந்து கேமரா வருது. இதில் அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். கூட இதில் ஒரு டிசைன் டீட்டெயிலிங் இருக்குது பாருங்கள். ஒரு இசட் ஷேப்பில் ஒரு டிசைன் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஃப்ளாஷியாக பண்ணாமல் ஒரு எட்ஜியான ஒரு டிசைன் தீம். கூட வந்து ஒரு வேஸ்ட் லைன் ஸ்ட்ராங்காக இந்த போர்ஷனில் ரன் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து விஷன் ரூஃப்னு சொல்லுவாங்க. இது ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு பேனராமிக் சன் ரூஃப். உள்ள பேடை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். பிளாக் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ் இருக்கும். ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா இருக்குது. இந்த ஸ்பாயிலர் பார்த்தோன்னா இதுக்குள்ளே இன்டெகிரேட் ஆகி இதுக்குள்ளே ஏர் போய் அந்த ஏரை ப்ளீட் பண்ணுறது மாதிரி ஒரு வைசர் மாதிரி ஒரு டிசைனில் அப்படியே கட் ஆகுது. அந்த எல்இடி எலமெண்ட் டிசைன் தீம்ஸ் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த போர்ஷன்லேயே இருக்குது. இந்த போர்ஷன் ஒரு கூப்பை லைக் கட்டாகி வந்தாலும் இந்த பேராமெட்ரிக் பிக்சல்னு சொல்லக்கூடிய டிசைனில் தான் இந்த எல்இடி கன்சோல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு வந்து அந்த பிரேக் லைட் வரும், இண்டிகேட்டர்ஸ் வரும், இதில் ரிவர்ஸ் லைட் வரும், அயானிக் ஃபைன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங், கூட ஒரு ஸ்கிட் பிளேட், அதுவும் இதில் கொஞ்சம் டிசைன் கியூஸ், அதில் பியானோ பிளாக் ஃப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சர்ஸ், ப்ளஸ் இதில் வந்து கேமரா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தீம். நம்ம வழக்கமாக பார்க்குற டிசைன் தீமில் கூட சார்ஜிங் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தனியாக வைக்காமல் இந்த டிசைனுக்குள்ளே எம்பட் பண்ணி வச்சுருக்காங்க. சடனாக பார்க்கும்போது நமக்கு சார்ஜிங் தெரியாது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த CCS2 அண்ட் DC சார்ஜிங்க்கான ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி இருக்கும்போது ஓப்பனாக இருக்குன்னு தான் பிளிங்க் பண்ணி இப்படி காட்டுது. ஓவரால் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்டீரியர் ஒரு பெரிய காரை இருக்கிறத சின்ன கார் மாதிரி நமக்கு காட்டுது. குரோம் வந்து இதில் பெருசாக யூஸ் பண்ணலை. ஃப்ளாஷியாக எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லாட்டியும் யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். கூட இங்கே வைப்பர் நீங்கள் தேடி இருப்பீங்க. வைப்பர் ஆக்சுவலி இந்த போர்ஷனில் கிடையாது. ஹிடனாக இருக்கான்னு கூட பார்த்தோம். ரியரில் வந்து வாஷ் வைப் வந்து இந்த மாடலுக்கு கொடுக்கல. ஆக்சுவலி டிஎல்ஓ பார்த்தோன்னா ரொம்ப பெரிய கிளாஸ் ஏரியா. ஆனால் அந்த காரோட டிசைன் வந்து நமக்கு அது காட்டாததுக்கு ரீசன் இங்கே ஃப்ளாஷியான குரோம் இல்லை. டிஎல்ஓ சுற்றி உள்ள போர்ஷன் பார்த்தோன்னா ஃபுல்லாக பியானோ பிளாக் இருக்கும். இந்த போர்ஷன்லேயும் பியானோ பிளாக் இருக்கும். ரூஃப்லேயும் பியானோ பிளாக் இருக்குது. அந்த டியூவல் பெயின் மாதிரி அந்த ஒரு கலர், டியூவல் டோன் கலர் மாதிரி நமக்கு தெரியுது. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 527 லிட்டர்ஸ் வந்து யூஸபிள் பூட் ஸ்பேஸ் இருக்குது. லோடிங் லிப் கொஞ்சம் ஹைனால நிறைய திங்ஸ் வைக்க முடியும். கூட வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் மேலே வைக்கிறது விண்ட்ஷீல்டு வழி நமக்கு தெரியணும், ப்ளஸ் கையில் எடுக்கணும்னா கூட இது யூஸ் ஆகும். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்ப்ளிட் ஆகும். கூட வந்து ஐசோஃபிக்ஸுக்கான டெதரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சார்ஜிங் அந்த இது வந்து மேனுவலி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து சப்போஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலி ஓப்பன் ஆகலைன்னா இப்படி புல் பண்ணோன்னா இது வந்து மேனுவலி ஓப்பன் ஆகும். நான் எலக்ட்ரிக்கை எப்போவுமே நம்ப முடியாது பார்த்தீங்களா, நல்லது ஹேண்டியாக இருக்கும். இது வந்து ஆட்டோ க்ளோஸுக்காக வந்து ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஈவிஸ்ன்னு நம்ம சொன்னாலே வந்து ரினியூவபிள், சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஹியூண்டை ஆஸ் அ மேனுஃபேக்சர் பார்த்தோன்னா இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணி அதிலிருந்து கிடச்ச ஆயிலை வச்சு தான் இதோட லெதரை வந்து டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கூட பார்த்தோன்னா சுகர் கெயின்லேயும் கார்ன்லேயும் கிடைக்கிற அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி இதோட ஹெட்லைனர், இந்த ஃப்ளோர் கார்பெட்டிங்கை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கூட இந்த மெட்டீரியல் பாருங்கள், இது ஒரு பேப்பரைட் மெட்டீரியல். நம்ம பாட்டிலில் இருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை யூஸ் பண்ணி, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த போர்ஷனும் இந்த சீட் பேக்கான இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிராஷ் பேடில் இருக்கிற இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸில் இருந்து எடுத்த ஆயிலை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு என்விரான்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் வந்து அவங்களோட இந்த பில்டுலையும் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ரீசைக்ளிங்கை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதலாக நம்ம இதை பார்க்கலாம். இன்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். நம்ம ரெகுலராக பார்க்குற கார்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டான லேஅவுட். முதல்ல பார்த்தோன்னா இது ஒரு வாக் த்ரூ கேபின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்தில் நம்ம அம்பாசிடரில், ஃபியட்ஸில் எல்லாம் ஹேண்ட் ஹெல்டான அந்த காலம் ஷிஃப்ட் கியர் இருக்கிற நேரம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான சீட்ஸ் இருந்து இல்லை பக்கெட் சீட்ஸ் போட்டால் கூட டிரைவருக்கு அங்கே இங்கே ஸ்விட்ச் பண்ண முடியும். பாருங்கள் அந்த கேப் அப்படி இருக்குது. கூட இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் வந்து இந்த கிளாஸ் ரூஃப் வந்து மூவபிள் கிடையாது, ஓப்பனபிள் கிடையாது. ஆனால் இந்த பேட் வந்து ரெண்டு சைடும் ஓப்பன் ஆகி ஃபிக்ஸட் கிளாஸ் ரூஃப், அந்த விஷன் ரூஃப்னு சொல்லக்கூடிய இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. சில ப்ரீமியம் கார்ஸில் பார்த்தோன்னா இங்கே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கிளாஸ் வந்து ஃப்ராஸ்டட் ஆகும், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட். ஆனால் இதில் வந்து இந்த பேட் திக்கான பேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைய டிசைன் டீட்டெயிலிங்குள்ளே வரலாம். இது ஒரு கிரே கலர் தீமில் வந்து டேஷ்போர்ட் லேஅவுட் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அந்த ப்ரீமியம்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஏசி வென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட் அப்படியே பார்டரிங்கில் வருது. கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ்க்கான மொத்த கண்ட்ரோல் இருக்குது. டியூவல் ஜோன் இதில் இருக்குது. அதில் டாகல் சுவிச்சஸ் அலுமினியம். இந்த முதல் ஹைலைட்டு என்னென்னா, இங்கே நம்ம அந்த ஐஃபோன் பார்க்குறது மாதிரி ஒரு ஃபீலுக்காக இதில் வந்து பியானோ பிளாக் இங்கே யூஸ் பண்ணாமல் ஒரு ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க.
கனெக்டட் ஸ்க்ரீன்ஸ் வந்து 12.3 இன்ச்சஸில் இருக்கும். இது வந்து நம்ம யூஸ்வலி ஹியூண்டையில் பார்க்குற அந்த ஒரு குவாலிட்டி, அந்த கிராஃபிக்ஸோட குவாலிட்டி ப்ளஸ் கேமராவோட குவாலிட்டியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. அந்த 360 ஆகலாம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதில் இருக்கிறது. கூட இந்த ஸ்டியரிங் வீலை பாருங்களேன், இந்த அயோனிக் 5க்காகவே ஒரு 2 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். இந்த லெதரில் வந்து ஒரு பிளாக் இல்லாமல் ஒரு கிரே, அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த ப்ரீமியம்னஸ் அப்படியே நமக்கு தெரியுது. இதில் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட ஒரு மெட்டீரியலில் தான் அந்த பேட் இருக்குது. ட்ரை மோட் செலெக்ஷன்லாம் இந்த போர்ஷனில் இருக்குது. பொதுவாக இங்கே தானே நம்ம ஷிஃப்ட் பை ஒயர் கான்செப்டில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு டிசைனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனில் வந்து பார்க்கிங் பிரேக்கெல்லாம் இந்த சைடில் இருக்கும். இதுலேயும் அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாம் கனெக்டடாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுற்றி வந்து அது வந்து ஒரு கனெக்டட் போர்ஷனில் ராயர் டைப்பில் இருக்கக்கூடிய க்ளோ பாக்ஸ் நம்ம ரீசெண்டாக எந்த கார்லையுமே இப்படி பார்க்கல. யூனிக்கான டிசைனில் இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இதில் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங், திருப்பி அதில் வந்து யூஎஸ்பி எல்லாம் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதில் ஒரு பேடோட இருக்குது. ஆம்ரஸ் மூவபிள், ஆம்ரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஹைலைட் வந்து சீட்டிங் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து தை சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு போர்ஷன் இருக்குது பாருங்க. நம்ம ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கும்போது அதுலேயும் அந்த போர்ஷனில் உட்காந்துருக்கிறவருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் கூட இந்த சீட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கலாம். ஒரு டிரைவர் ஓட்டுறாரு, ஒருத்தர் நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி வரணுன்னா பின்னாடி பேசஞ்சர்லன்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே உட்காரதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதில் வென்டிலேட் அண்ட் ஹீட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ் இருக்குது. தை சப்போர்ட் நம்ம பார்த்துட்டோம். சைட் போல்ஸ்ட்ரிங் இருக்குது. பெரிய வைடான சீட்ஸ். இந்த டோர் பேடோட டிசைனை பாருங்களேன். இந்த கைப்பிடி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஃபுல் போர்ஷன் நம்ம பிடிச்சி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். போஸோட பெரிய ஸ்பீக்கர் இருக்குது, நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த சஸ்டைனபிலிட்டிக்கான யூஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து ஸ்டிச் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஓவரால் அந்த ப்ரீமியம்னஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன். நமக்கு யூஸபிளாக நம்ம ஹியூண்டையில் பார்க்குற அதே டச்சுக்கான அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இது ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நிறைய ஐகான்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லா விஷயமே நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். சீட்ஸோட ஃபங்க்ஷன் ஆகலாம், வென்டிலேஷன் முதற்கொண்டு எல்லாமே இதில் பார்க்கணும். நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே, டே டைம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கு, டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. போஸோட ஒரு 8 ஸ்பீக்கர் ப்ரீமியம் சவுண்ட் இருக்கும். ஹியூண்டையோட ப்ளூலிங் ஆப்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஓவர் தேர் அப்டேட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓவரால் இந்த காருக்கு தேவையான எல்லா விஷயம் இதில் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த சென்டர் கன்சோல் வந்து ஸ்லைட் பண்ண முடியும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட் பண்ணுறது ஒரு ஹேண்டியான விஷயம். செகண்ட் ரோ இன்க்ரஸ் பார்க்கலாம். டோர் வந்து 90 டிகிரி அளவுக்கு நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஃப்ளோர் கீழே இருக்கிறதுனால ஹெட்டை லைட்டாக மைண்ட் பண்ணி ஈஸியாக உள்ளே வரலாம். அந்த 3000 மில்லிமீட்டர்னு சொல்லக்கூடிய வீல் பேஸோட ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ரியர் சீட்டில் நம்ம உட்காரும்போது தெரியுது. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பொதுவாக நம்ம ஐஸ் கார்ஸை வந்து பேட்டரி வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கால் இப்படி தூக்கி வச்சிருக்கிற ஒரு ஃப்ளோரோட ஹைட் இருக்கும். ஆனால் இதில் வந்து தை சப்போர்ட் நல்லா இருக்குது. நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருந்தோன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3 பேருக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி கட் அவுட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் மோட்டரைஸ்ட். ஆக்சுவலி இந்த சீட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம மோட்டரைஸ்டாக எலக்ட்ரிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெக்ளைனிங் ஆப்ஷன் இருக்குது. நம்ம விருப்பத்துக்கு நம்ம ரெக்ளைன் பண்ண முடியும். நல்ல இந்த அளவுக்கு ரெக்ளைன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்ரூம் எனக்கு ஓகே தான். 6 ஃபுட்டர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இதில் ஏசி வென்ஸ் இந்த பில்லர்ஸ்லேயே இருக்குது. ஆம்ரஸ்ட் ஒரு பெரிய பாயிண்டில் இருக்குது. இதுலேயே வந்து நமக்கு வென்டிலேட்டருக்கான பட்டன்ஸ் இந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ சுவிச்சஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா காலுக்கான ஏசி வென்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் வர பிளாஸ்டிக் பேட் வருது. இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கார்னில் இருந்தெல்லாம் எடுத்த மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கூட வந்து இதில் வந்து ஒரு நெட் இருக்குது. இந்த ஏசி வென்ஸ் இந்த போர்ஷன், பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஓவரால் அந்த ஒரு டிஎல்ஓ நல்ல வெளிச்சம் இருக்குது. ரைட் குவாலிட்டி நம்ம கண்டிப்பாக ரியரில் உட்காந்து டெஸ்ட் பண்ணலாம். எக்ரஸ் பார்க்கலாம். ஈஸியாக வெளியே வரலாம். இந்த காரோட பேட்டரி பேக் பார்த்தோன்னா 72.6 கிலோவாட் ஹவரில் வந்து இதோட பேக் இருக்கும். மோட்டர் பார்த்தோன்னா பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் மோட்டர், ஒரு 214 PS 350 நியூட்டன் டார்க் இருக்கும். பேசிக்கலி பார்த்தோன்னா இதில் வெஹிக்கிள் டு லோட் கெப்பாசிட்டி இருக்கும். 350 வாட்டுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம லேப்டாப் ஆகலாம், காஃபி மேக்கர் ஆகலாம், நம்ம தேவையான ஒரு கேம்பிங் போகிறோம், ஒரு அவுட் ஸ்டேஷன் போகிறோம், அதில் தேவையான எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது அது வந்து பை டைரக்ஷனல் கனெக்டர். சார்ஜை வெளியும் எடுக்க முடியும், சார்ஜை உள்ளேயும் கொடுக்க முடியும். இதோட மெயின் கனெக்டிவிட்டியை வந்து ஒரு 450 கிலோமீட்டருக்கான ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. கூட
ஒரு விர்ச்சுவல் என்ஜின் சவுண்ட் வந்து இதில் பேசிக்கலி ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கேட்குற ஒரு சவுண்டே அதுதான். ஏன்னா பெடஸ்ட்ரியன், பைசைக்கிள், பைக்ஸில் போகிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். இந்த ஐயானிக் 5 வந்து ட்ரைவ் பண்ணலாம். யூஸ்வலான ஹிண்டே கீ கிடையாது. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக அந்த இஜிஎம்பி பிளாட்ஃபார்முக்காக அவங்க உருவாக்கின அந்த ஒரு ஸ்டைல். லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ் ஆகலாம். அப்புறம் வந்து நம்ம சார்ஜிங்கான பாயிண்ட்ஸாக இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. ப்ளஸ் இவங்களோட அந்த டெலிமேட்டிக்ஸில் வந்து நிறைய ஃபங்க்ஷன், நம்ம ஏசி எல்லாம் வந்து வீட்டில் இருந்தே ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது, இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவிஸ் பார்த்தோன்னா சைலண்டாக தானே ஸ்டார்ட் ஆகும். நமக்கு எதுவுமே தெரியாது, ஸ்டார்ட் ஆனதே தெரியாது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். மெயினாக இந்த மாதிரி ஈவிஸ் ஓட்டும் போது ஸ்பீட்ஸே நமக்கு தெரியாது. ஏன்னா ஸ்பீட் மாஸ்கிங்காக இருக்கும். இந்த காரும் அப்படி தான். நம்ம முதல்ல ஓட்டும் போதே நமக்கு ஃபீல் ஆச்சுது. ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஈவிஸ் ஓட்டும் போது இந்த பைக் ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் இந்த கார் பக்கத்தில் வருதுன்னே தெரியும். அதனால் அந்த போர்ஷனை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஓட்டணும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற எல்லா மாடல்ஸ்லையும் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி எல்லோரும் சீட் பெல்ட் போடுங்க. ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகாதீங்க. யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் யூஸே பண்ணாதீங்க. தேவைன்னா கூட இல்லை, ஹை பீம்ஸ் யூஸே பண்ணாதீங்க. ஹெட்லாம்ப்ஸை இம்ப்ராப்பராக வந்து ஓவர் இதாக வந்து அப்கிரேட் பண்ணாதீங்க. சேஃபர் ரோட்ஸ் வந்து நம்ம பில்டு பண்ணலாம். நம்ம இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணும்போது முதல்ல தெரிகிற ஒரு பாயிண்ட் வந்து இதோட ரைட் குவாலிட்டி தான். அதாவது நாங்கள் வரும்போதே இதை பற்றி பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு ஐஸ் என்ஜின் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஈவியாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சருக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து அந்த பேட்டரியோட வெயிட்டு தான். அப்போ ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கார், ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்குதுன்னா திருப்பி இதை என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்டிஃபர் ஆக்கணும் அந்த பேட்டரியோட வெயிட்டை வந்து இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு பேசிக்காகவே ஒரு எலக்ட்ரிக் மாடுலார் பிளாட்ஃபார்மாக டிசைன் பண்ணும்போது பேட்டரியோட வெயிட் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டைமில் சஸ்பென்ஷனை அவங்க விருப்பத்துக்கு கரெக்டாக டிசைன் பண்ண முடியும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த கார் தான். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏற்று வந்து ஒரு சின்ன கார் ஓட்டுற ஃபீல் நமக்கு இருக்குது. நம்ம ஒரு குட்டி கார் ஓட்டிகிட்டு இருக்கிறது மாதிரியே தான் நமக்கு இருக்குது. நமக்கு அந்த நம்ம ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீலே இல்லை. ஏன்னா இது ஆக்சுவலி ஒரு பெரிய கார், 4.6 மீட்டர்ஸ்னு சொல்கிறது, ப்ளஸ் 3000 மில்லிமீட்டர் வீல் பேஸ். ப்ளஸ் ஸ்டியரிங் பார்த்தோன்னா நல்ல லைட்டர் கண்ட்ரோல்ஸாக இருக்குது. ஆக்சிலரேஷன் வந்து ஈவிஸ் நமக்கு தெரியும். ஆக்சுவலி இப்போ ட்ரைவ் மோடில் பார்த்தீங்கன்னா நார்மலில் தான் வச்சுருக்கோம். ரீஜென்ரேஷன் வந்து லெவல் 2ல் வச்சுருக்கோம். லெவல் 3 இன்டெலிஜென்ட் பெடல்னா நமக்கு சிங்கிள் பெடல் ஆப்ரேஷனே போதும். ஏன்னா நீங்கள் ஆக்சிலரேட்டரை வந்து எடுத்தாலே வந்து அது பிரேக்கிங் ஆகிடுது. நம்ம அந்த அளவுக்கு வேண்டாம். ஒரு லெவல் 2-3ல் வைப்போம். லெவல் 3லேயே வச்சுப்போம். இப்போ நார்மல் மோட்லேயே வந்து நமக்கு தேவையான டார்க் அண்ட் பவர் தாராளமாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஈவிஸை பொறுத்தளவு மோட்டரில் வந்து டார்க் ஆன் டேப்புன்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் டார்க் தானே. ஆனால் அதை ரொம்ப இழுத்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இல்லாமல் நீட்டாக டியூன் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸை பற்றியெல்லாம் கவலைப்படணும். நமக்கு தேவையான அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இப்போ வெண்டிலேட்டட் சீட்ஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல கூல்டும் இருக்குது, நமக்கு ஹீட்டட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பிட்டர் பேட்டர் ரோட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல விசிபிலிட்டி. இப்போ ஆக்சுவலி பானட் விசிபிலிட்டி வந்து டிரைவருக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்குது. நம்ம சீட் ஹைட் அட்ஜஸ்டிங் ஆகட்டும், நம்ம விருப்பத்துக்கு எப்படியும் செட் பண்ணலான்னு உள்ளதுனால வந்து நல்ல விசிபிலிட்டி, டிஎல்ஓ ஆல்ரவுண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த பில்லரும் தின்னாக தான் இருக்குது. நமக்கு எல்லாமே விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஈக்கோ மோட் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல ஈக்கோ மோட் போட்டால் கொஞ்சம் அண்டர் பவர்டாக, இவ்வளோ நேரம் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தது வந்து கொஞ்சம் அண்டர் பவர்ட் மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, நம்ம தேவைக்கு வந்து அப்படி யூஸ் பண்ணலாம். ஈக்கோ மோட் போட்டால் நமக்கு கண்டிப்பாக ரேஞ்ச் கொஞ்சம் கூட தான் காட்டுது. ஈவிஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ட்ராக்ஷன் தான். குவிக்கான ஒரு ட்ராக்ஷன் கொடுக்கும். கூட இதில் வந்து ஆடாஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் இருக்கிற அப்டக்கில் வந்து நமக்கு அலர்ட் பண்ணிச்சுது. ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து ஆக்டிவேட் ஆகும். 21 ஃபீச்சர்ஸில் இருக்கிறது நமக்கு ஹேண்டியாக இருக்கும். இப்போ நீட்லி பேவ்டான இந்த மாதிரி வந்து சிட்டி ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே தெரில. அவ்வளோ ரிஃபைன்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கூட நமக்கு நாய்ஸ் எதுவுமே இல்லை. வெளியில் உள்ள நாய்ஸ் எல்லாம் பெருசாக கேட்கல. அவ்வளோ பேக்கேஜிங் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தோன்னா ஒரு விர்ச்சுவல் சவுண்ட் வந்து வெளியே கேட்கும். ஏன்னா இந்த டூ வீலர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து நடந்து போகிறவங்களுக்கு பின்னாடி வெஹிக்கிள் வர்றது நோட்டிஃபை பண்ணுறதுக்காக சின்ன ஒரு பஸ்ஸிங், ஒரு நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கார்ஸ் வந்து
ஓட்டும்போது ஹைவேல தான் நமக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ப்ரோக்கன் ஜாயின்ட்ஸ், இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் எல்லாம் அது அப்படியே சோக் பண்ணுது. கூட பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகி பிளைண்ட் வியூ மானிட்டர் ஆக்டிவேட் ஆகுறது ஒரு நல்ல ஃபீச்சர். ஈவிஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து 4 வயசுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பஞ்சமுமே இருக்காது. ஏன்னா நல்ல ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டரோட அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இதில் தெரியும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீலே இதில் இல்லை. நம்ம ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு ஹேட்ச் ஓட்டுற மாதிரி தான் ஒரு டிரைவர் பர்ஸ்பெக்டிவில் தெரிகிறது. ஸ்டியரிங்கில் வந்து சிட்டியில் ரொம்ப லைட்டாக இருந்து இதில் வந்து ஒரு நல்ல வெயிட் தெரியுது. வெயிட்னா ஒரு மோட்டரோட டார்க் வந்து இதை பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ லைன் சேஞ்சிங்லலாம் நம்ம ஆடாஸ் வந்து நான் ஆக்சுவலி வந்து வார்னிங் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து ஏஇபி ஒர்க் ஆகாது, ஆனால் வார்னிங் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கும், அலர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம நார்மல் மோடில் தான் ட்ரைவ் பண்ணிருக்கோம். நான் ஸ்போர்ட் போட்டிருக்கேன், பார்ப்போம். ஸ்போர்ட் போட்டோன்னா ஒரு யூஸ்வலாக நமக்கு ரெகுலர் ஐஸ் கார்ஸ்லேயே வந்து 2 கியரை டவுன் பண்ணி ரெவ்வை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது மாதிரியே தான் ஸ்போர்ட் போட்டோன்னா அது கொஞ்சம் கூட நல்ல சர்ஜாக இருக்குது. நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட் மோடில் வந்து அப்படி ஒரு ப்ரீஸில் போகும். அது நம்ம அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம். ஆக்சுவலி ஸ்டியரிங் தான் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது. வெயிட் இருக்குது, ஆனால் வெயிட் இருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு வெயிட். அது வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் அது தெரியும். இதில் தான் அந்த ஒரு நம்மளோட ரெகுலர் ஐஸ் கார்ஸ் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு கொடுக்குறது. இதில் ஒரு வெயிட் வந்து இதை பிடிச்சி வச்சுருக்கிறது நமக்கு தெரியுதே தவிர அந்த ஒரு ஃபன்னை வந்து அது கனெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் சார்ட்டடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல எர்கனாமிக்கலி பிளேஸ்டான சீட்ஸ். பெடல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பெடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, பிரேக்கை வந்து மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவரால் ஆம்பியன்ஸ் ஆகட்டும், நம்ம ஒரு ப்ரீமியம் காரில் உட்காந்து இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸ்பீட்ஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் தான், ரொம்ப லைட்டாக அஜைலாக இருக்கிறது. இந்த பாருங்க ரீசென்டர் எல்லாமே ஆகுது. இந்த காரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ரைட் குவாலிட்டி, அந்த ஒரு கம்ஃபர்டபுள், ப்ளஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக உருவாக்கப்பட்ட சேசி ப்ளஸ் அது டியூன் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஸ்டைல் வந்து அந்த ப்ரீமியம்னஸையும் நமக்கு கொடுக்குது, அந்த ப்ராக்டிகாலிட்டியும் வந்து கொடுக்குது. இந்த கேபின் இந்த வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கை வந்து இங்கே தான் பட்டனுக்கு போகுது, ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து பார்க் பிரேக் போடலாம். இனி மெயினாக வந்து இதோட ஒரு பெரிய ஹைலைட் வந்து ரியர் சீட். நம்ம ரியர் சீட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ரியர் சீட் வந்து ப்ரீமியம் லக்ஸரியாக நம்ம சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு நல்ல அடிக்குவேட்டான லெக் ரூம். இந்த சீட்டை வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஐ மீன் இது வந்து ஃபோல்ட் பண்ணணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம விருப்பத்துக்கு பண்ணலாம். ரொம்ப சைலண்டான ஒரு கேபின், அது இதோட ஒரு அட்வான்டேஜ். எனக்கு இந்த ஹீட் தான் மேலே இருந்து வர்றது ஒரு நெகட்டிவாக இருக்குது. நான் இதை ஒன்று க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது பாருங்கள், அப்படி க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. விண்டோ லைன் கீழே தான் இருக்குது. நமக்கு ஒரு சன் பிளைண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. மெயினாக அங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள நமக்கு தெரியலை. ஸ்பீடு போகிறது, லேன் சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே நமக்கு பெருசாக தெரியலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைடு வந்து பின்னாடி நல்ல ப்ளஷ்ஷாக இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ப்ளஷ் ரைட் குவாலிட்டி கார் நியராக நம்ம ஓட்டின மாதிரி தெரியல. நம்ம எதாவது ஓட்டிருக்க மாட்டேன் நியராக. ப்ளஷ் டிரைவ் வந்து ஓட்டவே இல்லை. இது ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி இருக்கிற கார். அவ்வளோ அப்சார்பண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னென்னா வெர்டிக்கல் மூமெண்ட்ஸை அந்த சஸ்பென்ஷன் நல்லா அப்சார்ப் பண்ணுது. ஆனால் என்னன்னா அந்த 6 ஆக் மூமெண்ட்ஸே இந்த பாடியில் இல்லை. அந்த சேஸியோட பில்டு வந்ததுனால தான் இந்த அட்வான்டேஜ். இப்படியான மூமெண்ட்ஸே இல்லை. நம்ம லைன் சேஞ்சிங்லலாம் நமக்கு எதுவுமே உள்ள தெரியல, அவ்வளோ ஃபீலாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு கீழே காலுக்கான ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இதில் இந்த ஏசி வென்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நம்மளை ஓவரால் ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸை ரிவ்யூ பண்ணும்போது நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க, இது நாங்கள் வாங்கவா போகிறோம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா இந்த மாதிரி கார்ஸ் தான் இனி ஃப்யூச்சரில் வந்து இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸும் இந்த என்ஜினியரிங்கும் தான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் கார்ஸ். அப்போ இந்த என்ஜினியரிங்கில் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணுற, ஏன்னா இந்த கார்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மோட்டோ ஃபேமே நிறைய பேர் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து ப்ரைம் ஸ்லாட்டில் இல்லை மெயினாக சண்டேஸ் எல்லாம் கூட போடுறது. மெயினாக பார்த்தோம்னா
இதில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். சஸ்டைனபிலிட்டி சொல்லியிருக்காங்க, அதாவது சைக்கிள் பண்ண மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பான் இவி பிளாட்ஃபார்முக்கும் ஒரு நார்மல் ஐஸ் பிளாட்ஃபார்முக்கும் உள்ள அந்த மெயின் டிஃப்ரென்ஸ் நமக்கு அந்த ரைடில் மெயினான விஷயத்தில் இருக்குது. இது வந்து அந்த பஞ்ச் இவி வந்துட்டு ரிவ்யூ பண்ணும்போதே நம்ம அந்த active.ev பிளாட்ஃபார்மு ரெகுலர் ஆல்ஃபா பிளாட்ஃபார்மை ஈவிக்கு மாற்றினா எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அது ஒரு அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் லேர்ன் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம இது இப்போ நீங்கள் வந்து பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ லேர்னிங்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இது லேர்னிங் தான். ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம புதுசாக படிப்போம், டெக்னாலஜி புதுசாக படிப்போம். இப்படி வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த கார் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது சின்ன சைஸில் இருக்கும், உள்ளே உட்காந்தா இவ்வளோ ரூம் இருக்குது. ஈவிஸோட அட்வான்டேஜ் அதுதான், ஃப்ளாட்டான ஃப்ளோர் பாருங்கள், எங்கேயுமே எந்த அப்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லை. இது ரியர் வீல் டிரைவ் இத்தனைக்கும். அது அந்த மோட்டரும் அந்த பேக்கிங்கும் அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எப்படி வேணாலும் அவங்களால பண்ண முடியும். இப்போ உங்கள் சிட்டியில் இந்த வெஹிக்கிள் அவைலபிள்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த அயானிக் 5 வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். நம்ம வெர்டிக்ட் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா ஒரு அந்த இஜிஎம்பி பிளாட்ஃபார்ம் நமக்கு நல்லா தெரியுது. இன்டீரியர் ரூம் ப்ளஸ் அந்த ரியர் வீல் டிரைவ், அந்த ட்ராக்ஷன் ப்ளஸ் அவங்களோட அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட், ஆடாஸோட அந்த கேலிப்ரேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எல்லாமே ப்ரீமியம். அப்புறம் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல சீட்டிங், வென்டிலேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நெகட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், மெயினாக சஸ்பென்ஷன் சொல்லணும். சஸ்பென்ஷன் நல்ல குவாலிட்டியான ரைட் குவாலிட்டி கொடுக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொன்னால் ஸ்டியரிங்கில் அந்த ஒரு டிரைவருக்கான ஒரு கனெக்ட் இல்லை, அதில் ஒரு சின்ன ஆஃப்செட் இருக்குது. ஒரு வேக்னஸ் கூட ஹை ஸ்பீட்ஸில் நம்ம கட் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். கூட இந்த கிளாஸ் வந்து ஐ மீன் ஒரு ஹீட்டடாகவே நமக்கு தெரியுது பகல். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தான் இன்சுலேஷன் அதில் வந்து யூவி கட்டெல்லாம் இருந்தாலும் அது வந்து ஒரு ஹீட்டு தான். அதுக்கு திக்கான ஒரு பேடெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும். கூட அந்த இன்றைக்கி அந்த அடாப்டேஷனுக்கான ஒரு பீரியடில் இருக்கிற ஒரு கேப். ஆனால் ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி கார் வாங்கணும், ஒரு ஈவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரேஞ்ச் ஆகட்டும் ஒரு 400 கிலோமீட்டர் ஆவரேஜாக ரியல் வேலில் கிடைக்கிறத பற்றி ஹிண்டேல சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பீப்புள் வந்து கண்டிப்பாக இந்த கார் வந்து பார்க்கலாம். ஆனால் டெக்னாலஜி பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவர் ரெஸ்பான்ஸ்.